வணக்கம். வீட்டில் என்ன முக்கியமான ஒரு 10 மூலிகை செடி, என்ன மூலிகை செடியெல்லாம் வளர்க்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. இந்த மூலிகை செடிலாம் ரொம்ப முக்கியமான செடி. நம்ம வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான பொழுது நம்ம இதை உபயோகப்படுத்திக்கலாம். முதல்ல திருநூற்றி பத்திரி. இது ஒரு துளசி வகையோட சேர்ந்தது தாங்க. திருநூற்றி பத்திரி, துளசி இதெல்லாமே இதில் நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய ரகம் இருக்குது. திருநூற்றி பத்திரிலையும் தனியாக பார்க்க போனால் நிறைய ரகம் இருக்குது. துளசிலையுமே ராமர் துளசி, இந்த பச்சை துளசி, இந்த மாதிரி 2-3 நிறைய ரகம் இருக்குது. இது எல்லாமே நம்ம சளிக்காக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல் இந்த மாதிரி செடியெல்லாம் வச்சுருந்தோம்னா வீட்டுக்கு முன்னாடி அதோடைய காற்று சுவாசிக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளியும் குழந்தைங்களுக்கு சளி இருந்தால், ஒரு 6 மாத குழந்தையிலேருந்தே இது சளி இருந்தால் கொடுக்கலாம். இரும்பல் அந்த மாதிரிலாம் இருந்தால் உடனே நல்லாயிரும். இதில் நீங்கள் ஸ்நாக் மாதிரி பஜ்ஜி, துவையல் இதெல்லாம் கூட செய்யலாம். அப்போ குழந்தைங்க சேர்த்திக்கும் போது சளி பிடிக்காமல் இருக்கும். அடுத்தது பெரண்டை. பெரண்டை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரல எல்லாத்துக்கும் நல்லதுங்க. இது மூட்டு வலி, அப்புறமா எலும்புக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் பசி எடுக்கலைன்னா இதுதான் துவையலாக அரைச்சி கொடுப்பாங்க. இது ரொம்ப டைஜஷனுக்கு இதெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெத்தலை. வெத்தலை உங்களுக்கு டைஜஷன் ஹெல்ப் பண்ணும். ஒரு ஆக்சிடேஷன் நச்சுத்தன்மையெல்லாம் வெளியே வரும். அப்புறம் இன்னும் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சளிக்கு குழந்தைங்களுக்குலாம் இருக்குன்னா, ரொம்ப சின்ன குழந்தை பிறந்து ஒரு மாதம் குழந்தைங்களுக்கு கூட சளி வந்ததுன்னா அது நல்லெண்ணெய் துவட்டிட்டு விளக்கால் அதை சுட்டு அது நெஞ்சில் அதை பத்து போடும் பொழுது அந்த நெஞ்சு சளியெல்லாம் போயிடும். அடுத்தது வேப்பலை. வேப்பலை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க. வேப்பலை மரம் இருந்தாவே அந்த மரத்தோட காற்று ரொம்ப நல்லது. அதனால் வீட்டுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு வேப்பலை இருக்கணும். அந்த நிழலில் நம்ம போய் படுக்கலாம். அதே போல் அந்த காற்றுல நம்ம காற்றை பியூரிஃபை பண்ணும். அதுக்கப்புறம் அந்த பழம், காயிலேருந்து எல்லாமே உபயோகப்படுங்க. அந்த வேப்ப எண்ணெய் செடிக்கெலாம் தெளிப்பாங்க. அப்புறமா நீங்கள் அந்த வேப்ப இலையை பறித்து புண்ணு இருந்தால் பத்து போடுவாங்க. மஞ்சளும் வேப்ப இலையை வதக்கி அரைச்சி கட்டுவாங்க. அப்புறம் வேப்ப பவுடரை நம்ம ஃபேஸ் பேக் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். வேப்ப இலை வேப்ப மரம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை. இந்த கீரை செடி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அல்சர் இருந்தால் டக்குன்னு குணப்படுத்திடும். எல்லா கீரைகளுக்கு இருக்கிற குணத்தோடு நான் இப்போ ஒரு அடிஷ்னலாக என்ன இருக்குதுன்னு தான் சொல்ல போகிறேன். எல்லா கீரைகளுக்கும் இருக்கிற மாதிரி இதுக்கும் கீரையை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இன்னும் அடிஷ்னலாக இப்போ வாய்ப்புன்னே வந்துருச்சுன்னா கூட நாங்களாம் என்ன பண்ணுவோன்னா, ஒரு 4 தலையை பறித்து வாயில் நல்லா மென்று அந்த சாறை ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்து முழுங்கிட்டோம்னா 2 நாள் செஞ்சோம்னா போதும், வாய்ப்புன்னு அப்படியே நல்லாயிடும். அப்புறம் வயிற்றில் அல்சர் இருந்தாலும் இந்த கீரை ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா கத்தாழை.
கத்தாழை வந்து நம்ம வந்து கத்தாழையை சாப்பிட்றதுக்கும் உபயோகப்படுத்தலாம். நம்ம தோலுக்கு மேலே பூச்சி மருந்தாகவும் உபயோகப்படுத்தலாம். இப்போ வந்து கத்தாழை வந்து வயிற்றில் பூச்சி இருந்தாவோ, இப்போ குழந்தைகள்லாம் வந்து லேட் ஆகுது குழந்தை பிறக்கிறது இந்த மாதிரினா கூட கத்தாழை வந்து உபயோகப்படுத்துவாங்க. அதை வந்து மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு உள்ளே அந்த ஜெல்லு மாதிரி இருக்குங்க, அந்த 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 இதை மட்டும் எடுத்துட்டு அந்த நொங்கு மாதிரி அந்த ஒரு கூலான ஒரு இது இருக்கும், அதை எடுத்து சாப்பிடுவாங்க. நீங்கள் அதுலேனா அதை சும்மா உடச்சிட்டு அதில் இருக்கிற அந்த பால் மாதிரி நீர் மாதிரி இருக்கும், அந்த ஜெல் மாதிரி ஒன்று வரும், அதை எடுத்து புண்ணுக்கெல்லாம் வச்சிங்கன்னா, இல்லை உங்களுக்கு முகப்பரோ இல்லை வந்து தலைக்கு பொடுகு இருக்குது, இல்லை தோலில் ஏதாவது உங்களுக்கு வியாதி மாதிரியோ இல்லை கொப்பளோ இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இது குளிர்ச்சியும் கூட. அடுத்தது பார்த்திங்கன்னா புதினா வந்து உங்களுக்கு நிறைய டைஜஷன் ஹெல்ப் பண்ணும். அதே போல் உங்களுக்கு புத்துணர்ச்சி தரும். ஆன்டி ஆக்சிடேஷன் நச்சுத்தன்மையெல்லாம் வந்து உடல்ல இருந்து வெளியேற்றும். இது வந்து கொஞ்சம் கேன்சருக்கு ப்ரிவெண்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து அப்பப்போ வந்து புதினா வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா சட்னி பறித்து வாரம் ஒரு தடவை அரைச்சி கொடுக்கலாம். புதினாவும் ரொம்ப நல்லது. இது ரொம்ப முக்கியமான மூலிகை செடி. இது வந்து தூதுவளந்தழை. இது வந்து செடி பார்த்திங்கன்னா வந்து இலையை பறித்து யூஸ் பண்ணுவோம் நம்ம. முள்ளோட இருக்கும் இந்த செடி. இந்த இலை வந்து இரும்பல் சளி இதெல்லாம் வந்ததுன்னா நம்ம வந்து சூப் மாதிரியோ இல்லை வந்து இது ரசம் வச்சு குடித்தாவோ ரொம்ப நல்லது. துவையல் செய்யலாம், ரசம் வச்சு குடிப்பாங்க. தூதுவளந்தழை ரொம்ப இரும்பல் சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. இப்போ குழந்தைங்களுக்கே இரும்பல் பிடிச்சா கூட அன்றைக்கி தூதுவளந்தழை வீட்டில் ரசமாக இருக்கும், அது மாதிரி உபயோகப்படுத்தலாம். அதனால் இதில் வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப கட்டாயம் உபயோகமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசியாக வல்லாரை. உங்களுக்கு வந்து உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் வெளியே போகும், அது ஆன்டி ஆக்சிடேஷன் ஆகும். அதே போல் வந்து பிரெயின் பூஸ்டர் அப்படின்வாங்க. வல்லாரை சாப்பிட்டா உங்களுக்கு வந்து ஞாபகத்தன்மை அதிகமாகும், அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனால் வந்து உங்களுக்கு அதை நீங்கள் நேரடியாக வந்து அதோடைய பார்க்க முடியாது, ஆனால் வந்து உங்களுக்கு அது ரொம்ப நல்ல ஹெல்த் பெனிஃபிட்டு. அதனால் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி வல்லாரையில் துவையலோ இல்லை வந்து வல்லாரை தோசை ஏதாவது ஒன்று ஒரு விதத்தில் அவங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ அதில் வந்து கொஞ்சம் சேர்த்து கொடுக்கறது நல்லது. ஸோ இந்த இதெல்லாம் வந்து வளர்க்குறது ரொம்ப ஈஸியான மெத்தடில் வளர்க்கலாம். அதனால் நீங்கள் வீட்டில் இந்த செடியெல்லாம் வச்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கட்டாயம் இதெல்லாம் உபயோகப்படும். இந்த தகவலும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.